சோசியல் மீடியால எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது, எல்லாரும் வீட்டில் பேசுறது அப்படின்னு பார்த்தோம்னா டிசி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு? படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இருந்துச்சு? எந்த கிரியேட்டருமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனா அருண் மாதேஸ்வரன் வந்து ரொம்ப வயலன்ஸ் காட்டுற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வாமை எனக்கு இருந்தது. நான் மெயினா போனது அனிருத்துக்காக. வழக்கமாக அந்த ஓஎஸ்டி வந்து தனியாக கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், படத்தில் போட்டு சாவடிப்பாங்க அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அந்த ஓஎஸ்டி இருந்தது, அவரோட அனிருத்தோட ட்ராக் எல்லாமே இருந்தது. இது வந்து ஸ்பாய்லர் கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் வந்து ஒரு தியேட்டர் மூமெண்ட்டாக இருந்துச்சு சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, லோகேஷ் கனகராஜுடைய படத்தில், அவர் வந்து ஹீரோ நடிக்கிற படத்தில் எனக்கு இப்படி ஒரு தியேட்டர் மூமெண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பாலு மகேந்திராவோட படம்னா அது ஒரு ஸ்டைலில் இருக்கும், அது பாலு மகேந்திரா ஸ்டைல்னு இருக்கும். அதே மாதிரி அருண் மாதேஸ்வரன் இது ஏன் ஸ்டைல், நான் கொடுக்குறேன், இது நீங்கள் ஒரு நாள் ஏற்றுக்குவீங்க அப்படின்னு நம்பி இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்ததுல இதில் ஒரு சக்ஸஸ் காமிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். வயலன்ஸ் பார்ட் மட்டும் அப்படி அவ்வளோ கோரியாக அவ்வளோ இதாக காட்ட வேண்டியது இல்லைன்னு ஒரு சின்ன வயலன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும், நம்ம பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து தியேட்டருக்கு வெளியே நின்றீங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு கச்சேரி நடக்குதுன்னு நினச்சி கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் உள்ளே நடக்கிற கச்சேரி வேற. வெல்கம் டு சினிமா ஜிபிடி. இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ரைட்டர் பரிசல் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் யோகி. டெய்லி நான் தான் இருக்கேன். இல்லை சார், அது முன்னாடி சொல்லணும்ல, புது ஆடியன்ஸும் ஒரு 10,000 பேர் இல்லை. சொல்லு சார்லாம் வேண்டாம். ஓகே ஓகே சார். ஓகேடா. ஓகே சார், இப்போ எல்லாரும் அதிகமாக பேசுறது வழக்கமான டைலாக் அது. சோசியல் மீடியாவில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது, எல்லாரும் வீட்டில் பேசுறது அப்படின்னு பார்த்தோம்னா டிசி, லோகேஷ் கனகராஜுடைய டிசி படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் பார்த்துட்டீங்களா சார்? பார்த்துட்டேன். எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பேசுறது எனக்கு தெரியும், எல்லாரும் வீட்டில் பேசுறது எப்படி எனக்கு தெரியும். வீட்டு பக்கம் போகும்போது அந்த சவுண்ட்லாம் காதில் கேட்குது சார். சூப்பர். நான் டிசி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு? படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இருந்துச்சு சார் உங்க பெர்ஸ்பெக்டிவ்? அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு த கிரியேட்டர்ஸ், எந்த கிரியேட்டருமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனா அருண் மாதேஸ்வரன் வந்து ரொம்ப வயலன்ஸ் காட்டுற ஆளு, ரொம்ப வயலன்ஸா காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வாமை எனக்கு இருந்தது. எனக்கு இந்த படத்தோட வயலன்ஸும் எனக்கு ஒவ்வாமை தான், எனக்கு வந்து அதை ஒத்துக்க முடியல தான். ஆனா அதை தாண்டி வந்து அருண் மாதேஸ்வரனோட கிராஃப்ட் வந்து படத்துல பின்னி எடுத்திருக்கு. அப்படி நான் அப்படி மைனஸ் மைண்டோட போனதுனால நான் மெயினாக போனது அனிருத்துக்காக. அனிருத்தோட ஓஎஸ்டி கேட்டு பயங்கரமாக பிடிச்ச இதெல்லாமே. பட் படத்தில் ரொம்ப இறைச்சலாக இருக்கும். வழக்கமாக அந்த ஓஎஸ்டி வந்து தனியாக கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், படத்தில் போட்டு சாவடிப்பாங்க அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அந்த ஓஎஸ்டி இருந்தது, அவரோட அனிருத்தோட ட்ராக் எல்லாமே இருந்தது. அருண் மாதேஸ்வரன் வந்து நான் ஒரு கிராஃப்டை நம்புகிறேன், நான் அந்த கிராஃப்டை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாரு. அதில் இது வந்து அவருக்கு நல்லா கை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிராஃப்ட் இருக்கும். பாரதிராஜா டைமில் வந்து ஹீரோயின் சிரிக்கிறதெல்லாம் பாரதிராஜா மாதிரியே இருக்கும், அவர் மாதிரியே நடிக்க மாதிரி இருக்கும், அந்தந்த கேரக்டர் இருக்கும். நீங்கள் மிஷ்கினோட படம் பார்த்தீங்கன்னா மிஷ்கின் தெரிவார் எல்லா கேரக்டரும், இது என்னோட ஸ்டைலுன்னு அவங்களோட இது இருக்கும். பாலு மகேந்திராவோட படம்னா அது ஒரு ஸ்டைலில் இருக்கும், அது பாலு மகேந்திரா ஸ்டைல்னு இருக்கும். அதே மாதிரி அருண் மாதேஸ்வரன் இது ஏன் ஸ்டைல், நான் கொடுக்குறேன், இது நீங்க ஒரு நாள் ஏத்துக்குவீங்க அப்படின்னு நம்பி இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்ததுல இதுல ஒரு சக்சஸ் காமிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் எனக்கு அவ்வளோ என்கேஜிங்கா இருந்தது. அந்த வன்முறைங்கிற பார்ட் நம்ம தனியா பேசுவோம், அதை தாண்டி படம் ஒரு செம கிராஃப்ட், செம ரைட்டிங். சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எனக்கும் வந்து ஆரம்பத்தில் இந்த படத்தில் என்ன இருக்க போகுது, ஏன்னா சாணி காகிதம், ராக்கிலெல்லாம் அந்த குடலை உருவி போட்டால் ரொம்ப வயலன்ஸ் பேஸ்டாக இருக்கும். ஸோ அதுவும் நிறைய இடங்கள் அவர் சொல்லியிருக்காரு, இந்த சிலர் பீஸாக வெட்டி ரோடரை போட்டு அந்த மாதிரிலாம் வந்து மிஸ்கின் சார் வந்து அருண் மாதேஸ்வரன் ஸ்டோரி சொன்னதாக பேசியிருந்தாங்க. பட் டிசி பார்த்ததுக்கப்புறமா நமக்கு இந்த வயலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறை கண்டுபிடிக்க உட்காந்துருக்கிறவங்களுக்கு கடைசி ஆமாம் படம் முடிஞ்சிருச்சுல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கமர்ஷியலாக என்கேஜ்மெண்ட்டாக இருந்தது அப்படின்ற என்கேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் வயலன்ஸை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இல்லைன்னு இருக்காது. ஏன்னா ஸ்பாய்லர் தான் இது, நம்ம சொல்லிடுவோம். பார்வதி கேரக்டரோட தொண்டையிலேருந்து பிளட்டு வெளியில் போகுது கொண்டு எல்லாம் வயலன்ஸ் காட்ட தான் செய்கிறாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஷூட் பண்ணுறாங்க, இதுலேயே ஷூட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வயலன்ஸ்னா மிஷ்கின் கூட அவ்வளோ வயலன்ஸ் காட்ட மாட்டார். வயலன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும், நம்ம பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அதுக்கு கைதட்டி கிளாப் பண்ணி ரசிக்கிறது வந்து இன்னும் நான் அந்த வயலன்ஸ் பார்ட்டில் நான் பூமராகவே இருந்துக்கிறேன். ஸோ அந்த விமர்சனத்தோட சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்பானிஷ் படம் இருக்குது, பெர்ரோ கோமே பெர்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, பெர்ரோ கோமே பெர்ரோம்பாங்க, டாக் ஈட்ஸ் டாக் அப்படிங்கிறது மீனிங் அதுக்கு.
அதில் ஒரு முக்கியமான சீன் இருக்குது. வயலன்ஸுக்கு வந்து அந்த சீனை சொல்லுவாங்க. படம் ஆரம்பித்து யூடியூப்லேயே இருக்குது. அது 1 மணி நேரம் கழிச்சு என்னமோ வரும். அந்த வில்லன் வந்து அவன்கிட்ட அடியாளாக இருந்தவன் வந்து துரோகம் பண்ணிடுவான்ட்டு அவனை சுற்றி இருக்கிற ஆள் அவங்க அடியாள்கள்லாம் இருப்பாங்க. ஒரு பெட்டி கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த பெட்டியக்குள்ளே இருக்கிறது நமக்கு ஷார்ட்டில் காட்டுவாங்க ரம்பம். அந்த பேட்டரி ரம்பம் அதை அப்படி ஆன் பண்ணாலே அது உருன்னு சுற்றுறதுலேயே காற்றடிக்கும். அவ்வளோ அந்த ரம்பம் இருக்கும். அவன் கீழே படுத்திருப்பான். அவன் அந்த தலையெல்லாம் பிளட் இருக்கும். என்ன பார்க்குற போய் அவனை கொண்டுங்கிற மாதிரி சிக்னல்ஸ் தான் காட்டுவா. அப்படி அந்த கத்தி அவன் கழுத்துக்கு போகிறது ரியலில் வந்து எப்படி அந்த ஷாட் நீ யூடியூப்பில் போய் பாருங்கள். அந்த கத்தி கழுத்துக்கு போகிறது ஷேடோவில் தான் தெரியும். ஓகே. அதாவது ஷேடோவில் கத்தி வந்து அந்த கழுத்துக்கிட்ட போகிறது நமக்கு ஷேடோவில் தெரியுமே தவிர அந்த கத்தி டைரெக்டாக கழுத்துக்கு போகிறது நமக்கு காட்ட மாட்டோம். அப்படி அது பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த ஷேடோ வந்து அந்த கத்தியோட அந்த ரம்பத்தோட ஷேடோ அந்த கழுத்துக்கிட்ட போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நாய் தூரமாக நின்று பார்த்துட்ருக்கோம். அவங்க அந்த வில்லனோட கூட, ஆனால் அவன் கூட வேலை செஞ்சாலும் தானே அவன் கூட இருந்தவங்கெல்லாம் எல்லாரோட ஃபேஸஸும் காட்டுவோம். அப்படி வெறும் ஃபேஸ் தான் காட்டுவோம். அப்படி அந்த ரம்பம் இருக்கிற சவுண்டு கேட்கும். இவங்களோட ரியாக்ஷன் தான் காட்டுவோம். அப்படி ஒருத்தன் இப்படி சிரிப்பான், ஒருத்தன் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரியாக்ஷன் அதை சொல்லும். அது ஒரு வயலன்ஸ் தான். ஒருத்தருக்கு வாமிட் வரும். அப்புறம் வந்து இளையராஜா மாதிரி ஒரு ஒரு வாய்ஸ் ஒன்று ஆன்னு ஒரு வாய்ஸ் ஒன்று வரும். இவ்வளோதான் வரும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த வெட்டினவனோட ஃபேஸை காட்டுவாங்க. இங்கே ஃபுல்லாக பிளட் இருக்கும். அவ்வளோதான். இவங்க வெட்டுறதையும் குத்துறதையும் அப்படி டைரெக்டாக காட்ட வேண்டியது அவசியம் இல்லைங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஜெயிலர் ரஜினிகாந்த் பண்ணும்போது அந்த விமர்சனத்தை நான் வச்சேன். அப்படி வந்து வயலன்ஸை காட்டினா அது என்ன ஆகும்னா, இப்போ யாரையோ மர்டர் பண்ணி ஒரு பையன் வந்து விஜய் கத்தியை நக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று போட்டு இன்ஸ்டாவில் போட்டாங்கிறாங்க. அந்த மாதிரி இது ஒரு நார்மலைஸான விஷயமா அது மாறிடுச்சுன்னா அது சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். பட் இந்த படத்தோட ஆட்கள் வந்து அந்த ஒரு திருடங்களாக மாறிட்டாங்க. அவங்க ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்க இந்த கொலைகள்லாம் அப்படின்னு சொல்லப்பட்டு அது வர்றதுனால இந்த ஜானர் அப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்குவாங்களா, இது ஒரு ஆர்ட்டாக பார்ப்பாங்களான்னு ஒரு பயம் எனக்கு இருக்குது. அதனால் அந்த வயலன்ஸ் பார்ட் மட்டும் அப்படி அவ்வளோ கோரியாக அவ்வளோ இதாக காட்ட வேண்டியது இல்லைன்னு ஒரு சின்னது இல்லை, அது பெரிய பாயிண்ட்டு. அதை தாண்டி படம் வந்து பயங்கர என்கேஜ்மெண்ட்டு. காஸ்டிங் எல்லாம் எப்படி பண்ணாருன்னே தெரியல. எந்த காஸ்டிங்குமே குறையில்லை. இன்ஃபேக்ட் அந்த கடைசியாக லோகிக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குற அந்த ஃபேமிலியோட ஃபேஸஸும் சரி, அந்த காசை வாங்கிட்டு அவன் பார்க்குற பார்வை, அந்த ஆள் கொண்டு எல்லா காஸ்டிங்குமே அட்டகாசமாக பண்ணியிருந்தார் அருண் மாதேஸ்வரன். அதான் இந்த படத்தில் எப்படி வாமிகா வந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்திருக்கு. ஏன்னா அவங்க நம்ம தமிழ் சினிமால எப்போ பார்த்தோம், எந்த படத்தில் பார்த்தோன்னே இப்போ நிறைய பேருக்கு வாமிகா கேபினா யாருன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அது இந்த இடத்துல வச்சது வந்து சந்திரான்ற கேரக்டருக்கு அவங்க கரெக்டாகவும் இருந்தாங்க. ஆனால் தமிழ் டப்பிங் அவங்க கொடுக்கல. அவங்க வாய்ஸ் கிடையாது. இல்லை ஸ்வயம் சித்தா அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க தான் வந்து டப்பிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தது. கேட்கும்போது ஏதோ ஒன்று நம்மளை வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி வாங்கினாரு அப்படின்றது அவர்கிட்ட நம்ம பேசும்போது தெரியும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல, இது வந்து ஸ்பாய்லர் கிடையாது, செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் வந்து ஒரு தியேட்டர் மொமெண்ட்டாக இருந்துச்சு சார். வாமிகா வந்து எனக்கு ஆல்ரெடி பிடிக்கும். அவங்களோட இந்தி படங்களும் நான் பார்த்துருக்கேன். தமிழில் வந்து நினைவோ ஒரு பறவைன்னு தியாகராஜன் குமார் ராஜாவோட மாடர்னில் இதில் வந்து ஒரு நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட். அவங்க ஏற்கனவே நீ என்னை எடுத்த சினிமா ஜிபிடியில் வாமிகாவுக்காக அதை பார்த்தாலும் பார்ப்பேன் அந்த படத்தைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ அட்டகாசம். எப்படா அவங்க வருவாங்கன்னு அவங்களோட கேரக்டர் தான் லாஸ்ட்டாக ரிவீல் ஆகும். மீன்ஸ் எதனால இது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம். ஆமாம், இல்லை அது சொல்கிறீங்க. நான் சொல்கிறது இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். ஓகே. அதாவது லோகேஷ் மற்ற ஆட்கள் எல்லாம் வந்த பிறகு எப்படா வாமிகா காட்டுவாங்கன்னு இருக்கும். ஏன்னா சந்திரான் நம்ம ட்ரைலரில் பார்த்துட்டோம். அந்த கேரக்டர் ரிவீலிங்கும் சூப்பராக இருக்கும். அந்த கேரக்டர் அவங்க அந்த ஸ்டார்டிங் சீனில் நடக்கிறதும் கடைசியில் அவங்க அந்த டாக்டரை கொலை பண்ணிட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த ஆக்டிங்கில். அவங்க ஒரு பெஸ்ட் ஃபைண்ட். அவங்க ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான், அவங்க பியூர் ஆர்டிஸ்ட். அவங்க நிறைய இடங்கள்ல அருண் மாதேஸ்வரன் டைரக்டராகவும் டைலாக்ஸ் நிறையா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது என்னெல்லாம் ஃபீல் ஆகுமோ அப்படின்ற சில விஷயங்கள்லாம் அது நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அந்த நிறைய விஷயங்களை வந்து மைண்டில் நமக்கு ஓட விட்டாரு. அதே மாதிரி எனக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு தியேட்டர் மொமெண்ட்டாக இருந்துச்சு.
நான் எதிர்பார்க்கவே இல்லை லோகேஷ் கனகராஜுடைய படத்தில் அவர் வந்து ஹீரோ நடிக்கிற படத்தில் எனக்கு இப்படி ஒரு தியேட்டர் மூமெண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. லோகேஷ் கனகராஜ், வாமிகா கேபி, இந்த பக்கம் அனிருத் எல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக் வந்து பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து அப்படியே தெரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சினிமோட்டோகிராஃபரும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு தியேட்டர் மூமெண்ட்டாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒன்று அங்கே நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருந்துச்சு. அப்படியே நம்ம கட் பண்ணி லோகேஷ் கனகராஜுடைய ஆக்டிங் பற்றி பேசலாம். 2 தரப்புல பேசுகிறாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து எப்போ யார் வேணால் வெட்டலாம் குத்தலாம், ஏன்னா ஈஸி தானே அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே இப்படி இந்த படத்துக்கு அவரால் இதுதான் கொடுக்க முடியும், இதுதானே சரியான நடிப்பாக இருக்க முடியும், இதில் வச்சு எப்படி நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு சார். அதை பற்றி உங்களுக்கு? ஆக்சுவலாக LOWKEY லோக்கி எப்படின்னா கொஞ்சம் தாழ்ந்து இருக்கிறது, கொஞ்சம் டவுனாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவர் லோக்கின்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். LOKன்னு தான் சொல்கிறாங்க. பட் இது ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நீ கொலை யார் வேணா பண்ணலாம், இது என்ன சும்மா சொல்றதானே அப்படி இல்லை. படம் ஃபுல்லா அவங்க அப்பா பேசல, நம்ம சரியா படிக்கல, நம்ம வழி தவறி நம்ம அம்மாவுக்கு பழி வாங்கணுங்கிற ரிவெஞ்சு ஸ்டோரி எடுத்துட்டு நம்ம லைஃப் இப்படி மாறிடுச்சுங்கிற வேதனையை படம் ஃபுல்லா மூஞ்சில காமிச்சிட்டாங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க வந்து எந்த சீன்லயும் ஹீரோயிக்கா பண்ணவே மாட்டேன். அப்படி நான் உன்னை கொலை பண்றேன் பாடுறான்னு சொல்லிட்டு ஈவன் அந்த வாமிகாவோட ரூமுக்கு பக்கத்துல ஒரு கொலை பண்ணும்போதும் சரி, அவன் முகத்து படம் ஃபுல்லா ஒரு சோகம் இருக்கும். அது வந்து ரொம்ப மைன்யூட்டா அந்த சோகத்தை நீ சொல்லணும். எப்படி நான் கொலை பண்ண பாடுறேன் அப்படின்னு அந்த கெத்து வந்து அந்த எந்த சீன்லயுமே காட்ட மாட்டான். அதே மாதிரி அவன் ரொம்ப நல்லவன். தேவதாஸ் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். அவன் சூழ்நிலையால அப்படி ஆயிட்டான். நல்ல கேரக்டருங்கிறதுனாலதான் அந்த படத்தை நம்ம அவன் எலிவேஷன் நம்ம ரசிக்கிறோம். அவன் வந்து குழந்தைங்களை கொலை பண்ற அப்படி இல்லை. அவன் வந்து ஒரு வில்லனிக்கா மாறிட்டான். சூழ்நிலை காரணமா வில்லனிக்கா மாறிட்டான். எல்லா இடத்துலயுமே இன்னொருத்தவங்களுக்கு உதவும் போதுதான் அவன் மாட்டிக்கிறான். ஆமா, எல்லாம் போவாங்க, நான் போய் பாட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போதுதான் மாட்டிக்குவான். 2வது இடத்துலயும் அதே மாதிரி போய் இது பண்ணிட்டான். ஆனா அப்பவும் போலீஸ் பிடிக்கும்போது அந்த கையில வச்ச காசை கொடுத்துட்டு தான் வருவான். அவனுக்கு தெரியும் அவங்க தான் கொடுத்துட்டாங்க, அவங்க என்ன பண்ண முடியாது, அவன் தான் மாட்டி விட்டான்னு தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதையே வந்து ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போவாராம், இவர் வந்து கஷ்டப்பட்டு போலீஸ் வந்து இது பண்ணிட்டு போவாங்களா, அவர் ஈஸியா வந்து எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறவங்க பேசதான். நீங்க வந்து போலீஸ் வந்து இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு இவங்க கேங்குக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்றீங்க. ஒரு சீன்ல ஒரு போலீஸ்காரர் ஃபோன் பண்ணுவாரு. ஆமா, அது லீடு கொடுத்துருப்பாங்க ஒரு செகண்ட்ல. அந்த மாதிரி இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்கன்னு அவ்வளவுதான். நம்ம அவ்வளவு லாஜிக் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு லாஜிக் இல்லை. சில விஷயங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்குறவங்களுக்கு வந்து இதை பண்ணிட்டாப்ல அடுத்து என்ன பண்ண போறாப்ல அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதை தான் வந்து இது பண்றாங்க. அதுவும் சோசியல் மீடியா நீங்க பார்த்துருப்பீங்க கன்ஃபார்மா. லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற அந்த பேரை வந்து அப்படியே மாற்றி கோகேஷ் கனகராஜ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப, ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைதின்னு ஒரு படம் கொடுத்து, விக்ரம்னு ஒரு படம் கொடுத்து, அந்த டைமில் கண்டிப்பாக என்ன படம்டா நமக்கு ஹைப் ஆக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான படங்களை கொடுத்த மனுஷன். ஸோ அவர் இந்த மாதிரி பேசும்போது பார்க்கும்போது ரொம்ப வந்து ஏதோ ஒரு சினிமா பிரியரா ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு ட்ரோல் ஆச்சு. அவரோட அப்பியரன்ஸ் கொண்டு நிறைய ட்ரோல் பண்றாங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கைதி அவரோட ஒரு நல்ல படம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயலன்ஸ் பக்கம் போறாரு. அதை வந்து ஒரு வேற ஏதோ ஒரு ஜானர் எடுக்கலாம். மேபி அது அவங்க முடிவு. நம்ம அதை பார்த்து எடுக்கப்பட்ட படத்தை தான் நம்ம விமர்சனம் பண்ண முடியுமே தவிர நீ இப்படி எடு அப்படின்னு சொல்ற நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு படமா இது என்ன சார், மியூசிக்கு ப்ளஸ் அருண் மாதேஸ்வரனோட இது ப்ளஸ் வாமிகாவோட கேரக்டர் வந்து இவங்கெல்லாம் கையில காசை விட்டுட்டு வரேன்னு சொல்லும்போது செய்யற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, மானத்துக்கு ஒரு காசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பண்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் புதுசா இருந்தது. அதெல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அந்த வகையில படம் திருப்தியா தான் இருந்தது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ஒரு டைமுக்கு அப்புறம், கூலி படத்துக்கு அப்புறமும் சரி, ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த ட்ரோல் அந்த விஷயங்கள் ஆனதுக்கப்புறம் அவருடைய நிறையா படங்கள், சில படங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இருந்தது, இல்லை இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கைதி 2, இது ரோலக்ஸு, இந்த மாதிரி படங்கள், அப்புறம் வந்து இரும்பு கை மாயாவி, இதெல்லாம் ட்ராப் ஆனதாகவும் இல்லை ஸ்லோவாயிருச்சு, அதுக்கு காரணம் வந்து இதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்தடுத்த படங்கள் பண்ணல பிஸியாக இருப்பாரோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் மேலே அதிகப்படியான ஒரு ப்ரெஷர் செலுத்தப்படுதோ அப்படின்னு தோணுது. ஒரு கிரியேட்டருக்கு அதிகமான ப்ரெஷர் செலுத்தப்படும் போது, இப்போ சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு படத்துக்கு வந்து எனக்கு வந்து ரஜினி சாரை வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, ஆனால் எனக்கு இந்த மாதிரி கமர்ஷியலாக தான் வேணும், நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் வேணான்னு சொல்லும்போது ஒரு டேரக்டர் ரஜினி சார் வச்சு பண்ணணும், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கோ. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குமோ. கூலியில் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், ஏன்
எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுதான் அவர் கொஞ்சம் எல்லா ஆர்ட்டுமே வந்து அவங்க ஒரு நம்பி எடுக்கிறாங்க. கேப்டன் ஆஃப் தி ஷிப் டைரக்டர் தான், அவங்க நம்பி எடுக்கிறாங்க. அது ஜெயிச்சா ஒரு மாதிரி பேசும், தோத்துனா ஒரு மாதிரி பேசும். இப்போ என்னன்னா இது வந்து எல்லா காலகட்டத்திலுமே இருந்திருக்கலாம். 60ஸ்லேயும் இருந்திருக்கலாம், 50ஸ்லேயும் 70s 80s இருந்திருக்கலாம். இப்போ சோஷியல் மீடியா ஏறாங்கிறதுனால ரொம்ப அதிகமாக தெரியுது. இன்னொன்று அல்காரிதம் எப்படி செயல்படுதுன்னா, நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுதான் கிடைக்குது. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம், சும்மா லோகேஷ் கனகராஜ் போட்டால் அது சம்மந்தமாக பேசினது எல்லாம் உனக்கு தெரியறதுனால எல்லாம் இப்படி நெகட்டிவாக இருக்குன்னா, அதே மாதிரி அவர் தேடிட்டு அவருக்கும் கிடைக்கிறதா இருக்கலாம். பட் அந்த நெகட்டிவ் நம்ம பார்த்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு எடுத்துட்டாங்க, எடுத்த பிறகு இப்படி எடுத்துருக்கலாம் அப்படி எடுத்துருக்கலாம்னு சொல்லலாம். அது அவங்களே அதை மாற்றி எடுத்து அவங்க ஒரு இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. நம்ம அதை அப்படி பண்ணிடக்கூடாது இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகே, கேப்டன் மில்லர் படத்தில் அருண் மாதேஸ்வரன் பெரிய வயலன்ஸ் வந்து காமிக்கல. ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அருண் மாதேஸ்வரன் படம் மாதிரி இல்லையே, எங்கேயும் வயலன்ஸ் ரொம்ப காட்டலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, அதனால தனுஷ் அதை கட்டுப்படுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு பேச்சும் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இங்கே முழுக்க நான் பார்த்துக்கிறேன், இது வந்து நான் என் படம், அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டேரெக்டாக இருந்தால் என்ன, கெட்ட வார்த்தை இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உள்ள வரவங்களுக்கு தெரியும், ஓகே இது இப்படி தான் இருக்கும். அது மைண்ட் செட்டு தான் இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன், கமர்ஷியல் சக்ஸஸ். பட் இதை வந்து நம்ம லாஜிக்காகவும் சோசியலாகவும் கொண்டு போனோம்னா, என்னப்பா வெட்டுறாங்க குத்துறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க, போலீஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது, இதை வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம கமர்ஷியலாக மட்டும் பேசினா இதுதான் ட்ரூன்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட். படத்தோட இன்னொரு ப்ளஸ் இல்லை, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே வந்து அனிருத் தான். நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், ஏன்னா ஓஎஸ்டியில் கேட்டிருக்கோம், நல்லா இருந்தது எல்லாமே. கர்நாடிக் ஃபியூஷன் அப்படின்னு வித்தியாசமாக அவர் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருந்தார். தேட்டரில் வந்து அனிருத்தோட மியூசிக் ஆரம்பிக்கும் போதெல்லாம் கை தட்டுறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ளஸ்ஸு அது. அதை முழுக்க அனுமதிச்சிருக்கா அப்படி அருண் மாதேஸ்வரன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கேங்ஸ்டர் மூவிஸில் பிஜிஎம் ரொம்ப பிடிச்சது ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் போட்ட கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் அப்படிங்கிற அனுராக் காஷ்யப் டைரக்ட் பண்ண படம். ஓகே, பின்னி எடுத்துட்டு அப்படி ஜிவி பிரகாஷ்குமார், அதில் அவர் தான் மியூசிக்கு. படம் ஃபுல்லாக அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீம் வரும், அது தனியாக கேட்டாலும் சூப்பராக இருக்கும் ஓஎஸ்டியா. ஸோ கேங்ஸ்டர் மூவி இதில் இவரோட மியூசிக் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் அவர் லோகேஷ் ஃபஸ்ட்டு சீனில் அப்படி என்ட்ரி ஆகும்போது, ஏன்னா அதில் நீ யாரோ ஒருத்தர் கெட்டவங்களா காமிச்சாகணும். இவர் லோகேஷ் கொலை பண்ணுற ஆள், ஒரு கேங்ஸ்டரு அப்படின்னு போலீஸ் திருடுற ஆளுனா போலீஸ் அதை விட எவ்வளோ மோசமான ஆளுன்னு ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் சீனே வச்சுருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட போலீஸை லோகேஷ் கொண்டா ஒன்றும் பரவாயில்லன்னு நம்ம மைண்ட் செட்டை நம்மளை பண்ண வச்சு கவர்மெண்ட் வெர்சஸ் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு கொண்டு போய் பண்ணிட்டு ஒரு கிராஃப்டாக தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இது வேணும், பிளாட் வேணும் அப்படின்றதுக்காக. பதனி கரி சரி நிசா அந்த பிஜிஎம் எந்த அளவுக்கு இதாக இருக்கும், அதே மாதிரி நமஸ்தே அப்படின்ற ஒன்று, அதுவும் வந்து ஏதோ சாமி பாட்டு மாதிரி இருந்தது. பார்த்தா அது ஒரு பக்கம் இதாக இருக்குது. எல்லாமே வந்து சில ரிவ்யூஸில் பார்த்தேன், நீங்கள் வந்து தேட்டருக்கு வெளியே நின்றீங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு கச்சேரி நடக்குதுன்னு நினச்சி கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் உள்ளே நடக்கிற கச்சேரி வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எல்லா ஓஎஸ்டிக்குமே பூம்பா டிகடிக அந்த எல்லா ஓஎஸ்டிக்குமே வந்து தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸு. அதை கரெக்டாக அருண் மாதேஸ்வரன் யூஸ் பண்ணியிருக்காரு. இவங்களை எப்படி படத்தையும் அந்த மியூசிக்கையும் வயலன்ஸையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு படைப்பை நமக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கூட நடிச்ச அவினாஷ் ஜவஹர் அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு சன்னிலால் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த போலீஸ் ஃபேமிலி பாண்டிங் இருக்கிற போலீஸ் லோகேஷ் அதில் ஒரு டார்க் சைடு ஒர்க் பண்ணுற ஆள். ஸோ லோகேஷ் ஹீரோ, அப்போ அவனோட ஆப்போசிட்டை இன்னும் வில்லனாக காட்டணும் அப்படிங்கிறத வந்து படம் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. சஞ்சனாவை கொலை பண்ணுற சீன் ஆரம்பித்து அந்த போலீஸ்காரன் எந்த ஈவும் இருக்கம் இல்லாமல் அதை ஃபஸ்ட்டே கமிஷனர் சொல்லிடுறாரு, பி ப்ரூட்டல் அப்படின்றாரு. ஸோ இவன் ப்ரூட்டலாக இருக்கான், ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக அவங்களும் ப்ரூட்டலாக இருக்காங்கன்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளேவாக எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் கொடுத்து பண்ணியிருந்தார் அருண். பெஸ்ட் அது. ஓகே, ஸோ ரொம்ப நன்றிகள் சார். நம்ம அடுத்து சினிமா ஜிபிடியில் இன்னும் சில விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி சார். நன்றி.